பிரைஸ் லார்ட். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே நம்முடைய தியானத்துக்கு என்று ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அதுல 2 வார்த்தைகளை நான் தியானிக்க விரும்புகிறேன். வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இதை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு கிராமம் இருந்தது, ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல அநேக மக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கிராமத்துக்கு போகணும்னா ஒரு பெரிய ஆற்றை கடந்துதான் போகணும். அந்த ஆற்றை சும்மா சாதாரணமா நடந்துதான் போவாங்க. ஆனா அந்த காலத்துல அதிகமான மழை பெய்ததுனால அந்த ஆற்றை கடந்து போவது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால அந்த கிராமத்துல இருக்க மக்கள்லாம் ஒரு நாள் இதுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது தீர்வை கொடுக்கணும்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தை கூட்டினாங்க. எல்லா மக்களும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. வரும்போது எல்லாரும் ஒவ்வொரு ஆலோசனைகள் சொன்னாங்க. இந்த ஆற்றை கடந்து வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இறுதியாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, இந்த ஆற்றை கடந்து போவதற்கு ஒரு அழகான படகை செய்ய வேண்டும். ஒரு படகு மட்டும் சொந்தமா நமக்கு இருந்துச்சுன்னா எத்தனை பேர் வேணாலும் அந்த ஆற்றை ஈஸியா கடந்து போயிடலாம். எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு புயல் வந்தாலும் நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. உடனே என் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உன்னை முடிவு பண்ணது போலவே அடுத்த நாளே அதுக்குரிய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி எல்லா வேலைகளும் நிறைவடைந்து சீக்கிரத்துல அவங்க எதிர்பார்த்ததை விட அழகான ஒரு படகை ரெடி பண்ணிட்டாங்க. உடனே மக்களுக்குலாம் பயங்கரமான சந்தோஷம். இப்ப அடுத்த நாள் காலையில அந்த படகை ஆத்துல இறக்கி அதன் மூலமா பிரயாணப்படணும். அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கணும், அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த நாளும் காலையில் வேலை வந்தது. ஊர் தலைவர்கள், ஊர் மக்கள் எல்லாரும் கூடி வந்தாங்க. இப்போ ஒரு கேள்வி வந்தது, இந்த படகை யார் பொறுப்பில் விடுவது, யார் இதை நிர்வாகம் பண்ணுவது, யார் இதை தலைமைத்துவம் பண்ணி இதை பொறுப்பாய் பார்த்துக் கொள்வது என்று சொன்ன உடனே அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சலசலப்பு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் சொன்னாங்க, இந்த படகை செய்யணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்தது நாங்க தான். அப்ப நாங்க தான் இந்த படகை ஆளுகை செய்வோம், இதை நிர்வாகம் பண்ணுவோம் என்று சொன்னாங்க. உடனே அடுத்த குரூப் சொன்னாங்க, நீங்க என்னதான் யோசனை சொன்னாலும் இந்த படகை அழகாய் வடிவமைத்தது யாருன்னா நாங்க தான் அதை அழகா செஞ்சோம். அதனால எங்களுக்கு தான் அதை பத்தி எல்லாம் தெரியும். அதனால நாங்க தான் அதை நிர்வாகம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு குரூப் சொன்னாங்க, இல்ல அந்த படகை செய்யறதுக்கு ஐடியா கொடுத்தது ஒருத்தரா இருக்கலாம், அதை செஞ்சது ஒருத்தரா இருக்கலாம், அதை செய்யறதுக்கு முக்கியமான தேவையாகிய மரத்தை ஆயத்தம் செய்து கொடுத்தது நாங்க தான் மரமே கொடுத்தோம். அதனால அந்த படகு எங்களுக்கு தான் சொந்தம், நாங்க தான் அதை நிர்வாகம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இதை கேட்டுக்கொண்டு இன்னொரு குரூப் சொன்னாங்க, நீங்க என்னதான் செஞ்சாலும் என்னதான் யோசனை கொடுத்தாலும் அந்த படகை ஓட்டுறது எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் அந்த படகை சரியான முறையில ஓட்டி மக்களை கரை சேர்க்க முடியும், அதனால எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்றதுனால நாங்க தான் அந்த படகை ஓட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பயங்கரமான கூட்டங்கள் உள்ள வந்து, ஆனா எல்லாருடைய தரப்பையும் பார்க்கும்போது அவங்க சொல்றது நியாயமா தான் தெரிஞ்சது. ஆனா என்ன விஷயம்னா, கடைசி வரைக்கும் அந்த படகை பயன்படுத்தவே முடியல. இந்த சண்டை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருந்தது. ஆனா எல்லாருடைய பக்கமும் பார்த்தா எல்லாரும் சொல்றது நியாயம்தான். ஆனா இந்த நல்ல நியாயங்கள் நல்ல நோக்கத்தை செயல்படுத்த விடாமல் தடுத்து விட்டன. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நிறைய நேரத்துல நம்ம பக்கம் நியாயம் இருக்கும், 100% நம்ம சொல்றது நியாயம் தான், சரிதான். அதே நேரத்துல மற்றவங்க பக்கம் வந்து பார்த்தா அவங்க சொல்றது நியாயமா தான் இருக்கும். ஆனா நியாயத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா நல்ல நோக்கத்தை இழந்து விடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல, நம்ம வீட்டுல ஒருவேளை கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், நண்பர்கள், இவர்களுக்கிடையே சில வாக்குவாதங்கள் வரும்போது அவங்க தரப்பு நியாயத்தை பார்த்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். ஆனா அந்த நியாயத்தை பத்தி பேசியே எத்தனை நல்ல விஷயத்த நம்ம இழந்து போயிருக்கோம். இந்த காலை நேரத்துல அப்படி உங்க பக்கம் இருக்க நியாயத்தை பத்தியே பேசி அதை பத்தியே நினைச்சு நீங்க நிறைய நல்ல விஷயத்த இழந்திருக்கீங்களா? அப்ப அதை இனிமேல் இழக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல நோக்கத்துக்காக நம் பக்கம் இருக்கக்கூடிய நல்ல நியாயங்களை விட்டு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேதத்துல நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். முக்கியமா நம்ம வாசித்த ஆபிரகாம், அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆபிரகாம் தான் லோத்தை கூட்டு வர்றாரு ஆரம்பத்துல. அப்போ லோத்துவையும் லோத்துக்குரிய எல்லா பொருட்களையும் விட்டு கொடுப்பதற்கு எந்த விதத்திலையும் இந்த தயங்கவே இல்லை இந்த ஆபிரகாம். அதுக்கு ஆயத்தமா இருந்தார். ஆனா அது எல்லா உரிமையும் இந்த ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஆனாலும் லோத்து ஒரு விஷயத்த சொன்ன உடனே தாராளமா அவனை விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருந்தார். தன்னுடைய எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருந்தார். அதே போல இந்த ஆபிரகாம் சாராளுடைய விஷயத்த பார்க்கும்போது, சாராள் ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறார், ஆகாரையும் அவனுடைய மகனாகிய இஸ்மவேலையும் தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆபிரகாமுடைய மனைவி
அடுத்து ஆபிரகாமுக்கு பிறந்த ஒரு மகன் தான் இஸ்மவேல். அப்ப அவங்களை தள்ளி விடுவது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், இல்ல தள்ளி விட முடியாது அப்படின்னு சொல்ற எல்லா நியாயமும் ஆபிரகாம் பக்கம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். சாராளுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து அதை விட்டு கொடுத்து விட்டான். அதே போல இன்னும் வேதத்துல பாக்குறோம், தாவீது அரசனாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக சவுலால் ஏராளமான துயரங்களை அனுபவித்தாலும், சவுலை கொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும், தன்னுடைய பக்கம் எல்லா நியாயமும் இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து விட்டு தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதன் மீது நான் என்னுடைய கையை போடுவது எப்படி என்று கேள்வி கேட்டு அவன் காத்திருந்தான். அதனால்தான் தாவீது அரசனாய் உயர்த்தப்பட்டான். அதே போல உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் பார்க்காம, அதனுடைய நியாயத்தை தன்மையை மட்டும் யோசிச்சே இருக்காம, நல்ல நோக்கத்துக்காக நல்ல செயல்களுக்காக அதை விட்டு கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும். உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கை துணையிடம், உங்களுடைய பிள்ளைகளிடம், பெற்றோரிடம், நண்பர்களிடம், அந்த குறிப்பாக நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த டீம் ஒர்க்கா பண்ணும்போது அது உங்க பக்கம் நியாயமே இருந்தாலும் நல்ல நோக்கத்துக்காக அதை விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருங்கள். நிச்சயமாய் அதுக்கேற்ற நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் மனதிலே சந்தோஷத்தையும் தருவார், உயர்வையும் தருவார், மேன்மைகளையும் தருவார். எனவே பிறந்து இந்த வார்த்தையின்படியே வாக்குவாதம் பண்ணாமல் நல்ல நியாயங்களையும் நல்ல நோக்கத்துக்காக விட்டு கொடுப்போம். வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.